ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. நடிகர் தனுஷை வைத்து புதிய படம் தொடங்குபவர்கள் அதற்கு முன் தங்களிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தனுஷுக்கும் நடிகர் சங்கத்துக்குமான பஞ்சாயத்து என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு பெரும் தமிழ் திரைப்பட உலகிற்குள் மிக ஒல்லியான உருவத்தில் துருதுருவென ஒருவராக களமிறக்கப்பட்ட தனுஷ் என்னையெல்லாம் பார்த்தவுடன் பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும் என ரசிகர்களை தன் பக்கம் திருப்பினார். 1000ல் ஒரு நடிகராக பார்க்கப்பட்ட தனுஷின் இன்றைய சினிமா ஆடுகளம் வேறு யாரும் நுழைய முடியாத இடமாக உள்ளது. தனது போட்டியாளர்களை மில்லராக சுட்டு வீழ்த்தி வசூலை குவிப்பதும் திருச்சிற்றம்பலமாக வந்து ரசிகர் மனங்களை கவர்வதுமாக தனுஷின் பயணம் கடலுக்குள் பாயும் மரியானாக உள்ளது. இப்படி நடிப்பதிலும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பிடிப்பதிலும் அசுரனாக இருக்கும் தனுஷ் இயக்கி நடித்து அண்மையில் வெளியான படம்தான் ராயன். இந்த நிலையில் அவரது டைரி முழுவதும் பல்வேறு படங்களின் படப்பிடிப்பு தேதி ஹவுஸ்ஃபுல்லாகி இருப்பதாக தெரிகிறது. இதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தங்கள் தரப்பில் தனுஷுக்கு அதிரடியாக செக் ஒன்றை வைத்துள்ளது. நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் பலரிடம் முன்பணம் வாங்குவதாகவும் முதலில் பணம் வாங்கியவரின் படத்தில் நடிக்காமல் புதிய வாய்ப்புகளில் நடிக்கச் செல்வதால் முந்தைய தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவதாகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை விடுத்துள்ளது. அதில் நடிகர் தனுஷ் பல்வேறு நபர்களிடம் அட்வான்ஸ் வாங்கியுள்ளதாக கூறியுள்ளதுடன் அவரை வைத்து புதிய படம் எடுப்போர் முதலில் தயாரிப்பாளர்கள் சங்கத்தை அணுகி கலந்தாலோசிக்க வேண்டும் என செக்மேட் வைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவசரமாக கூடிய தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் நடிகர் தனுஷ் மீது இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்றும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தன்னிச்சையான முடிவு கண்டிக்கத்தக்கது என்றது. அவசர கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் தனுஷ் மீதான நடவடிக்கை வருத்தமளிப்பதாகவும் அவர் மீது எழுத்துப்பூர்வ புகார் எதுவும் வரவில்லை என்றும் கூறினார். தனுஷுடைய புகார் என்பது இதுவரைக்கும் எதுவுமே எங்ககிட்ட இல்லை. ப்ரொடியூசர் சங்கம் எங்ககிட்ட கொடுப்பாங்க, அதே மாதிரி நாங்கள் நடிகர்களுக்காக அவங்ககிட்ட கொடுப்போம். தனுஷ் பிரச்சனையே இல்லை. திடீர்னு இப்போ தனுஷ் மேலே ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. அதனால நாங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்பவும் நட்புணர்வோடு தான் இருக்கோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து இனிமே அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த முன்னெடுப்பே எதனால அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல. அப்புறம் எல்லாமே ஸ்டாப் பண்ண போறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்ற விஷயம் எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கறதும் இங்க சந்தேகக்கூடிய விஷயமா இருக்கு. நடிகர் சங்கத்தை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவை வன்மையாக கண்டிப்பதாக நடிகர் கருணாஸ் கூறினார். இந்த முறை தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் இந்த முடிவை அறிவிச்சது நடிகர் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்குது. அதே மாதிரி நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் பல படங்களுக்கு டேட்டை கொடுத்துட்டு திடீர்னு அவங்களுடைய தொழிலை முடக்கிறதுங்கிறது ஒரு நியாயமற்ற ஒரு செயல். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு நடிகர் மீது புகார் என்றால் அதை நடிகர் சங்கத்திடம் கொடுப்பதும் தங்கள் தரப்பு புகாரை தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் கொடுப்பதும் தான் மரபு என்ற நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்தின் தன்னிச்சையான முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளது. படப்பிடிப்பை ரத்து செய்ய உள்ளதாக கூறியது தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று என்றும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம், தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகளின் கூட்டம்தான் தனுஷுக்கு எதிரான இந்த முடிவை எடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ராஜதேவேந்திரன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.